குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரைட் பிள்ளைகள் 2027 நாங்க புவி தொகுதி என்று சொல்ற ஒரு பாடம் போன வகுப்புல ஸ்டார்ட் பண்ணி படிக்க தொடங்கிட்டோம். புவி தொகுதி ஜியோ சிஸ்டம் சொல்ற பாடம், புவி தொகுதின்னு சொல்ற பாடம் போன வகுப்புல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிள்ளைகள் இந்த பாடத்துல தெளிவான நோட்ஸ் உங்களோட கைகள்ல தந்துட்டேன். தெளிவான நோட்ஸ் தந்துட்டேன். நீங்க பிடிஎஃப் எடுத்து வச்சு படிச்சிருப்பீங்க, படிச்சு கொண்டிருக்கிறீங்க, படிப்பீங்க. தெளிவான நோட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கு. அந்த நோட்ஸையே கவனமா திரும்ப பார்க்கணும். வகுப்பு முடிய, வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னுக்கு பார்த்து கொள்ளுங்க. இப்ப நான் ஸ்லோவா தான் போய்கொண்டிருக்கேன். கிழமைக்கு 2 வகுப்பு போட்டிருக்கேன். இன்னும் பிள்ளைகள் பாடங்கள் சரியா தெரிவு செய்யப்படையில, பாடசாலையில இன்னும் தொடங்காதனால இன்னும் நான் வேகமா போகல. ரைட், அதனால ஸ்லோவா போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு அடுத்த மாதங்கள் இடைப்பகுதியில வேகமா பாடங்கள் தொடங்கிடும். ரைட், இதுல மிக கவனமா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க அவதானிக்க வேணும். புவித்தொகுதின்னு சொல்ற பாடம் உங்களோட கையில நோட்ஸ் இருக்குது. அந்த டியூட்டை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு சிவப்பு பெண்ணும் ஒரு நீல பெண்ணும் கையில வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது மேலதிகமான விடயம் அல்லது வரைபடங்கள் நான் காட்டும் போது கீறும் போது நீங்க எழுதி கொள்ள முடியும். ஓகே, உண்மையிலேயே இதுல புவி தொகுதியில போன வகுப்புல தொகுதியை பத்தி படிச்சோம். சிஸ்டம் என்னன்னு படிச்சோம். தொகுதி புவி தொகுதின்னு சொல்ற பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால போன வகுப்புல தொகுதி என்னன்னு சொல்லி படிச்சோம். தொகுதி என்ன, தொகுதிய வகைகளை பத்தி போன வகுப்புல படிச்சோம். எங்களுக்கு வடிவா தெரியும். 3 வகையான தொகுதி இருக்குது. தனி தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி. சோ தொகுதி என்ன, தொகுதிகள் 3 வகையை பத்தி சிம்பிளா படிச்சோம். சோ இப்ப உங்களுக்கு இந்த தொகுதிகளுக்குள்ள உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். பல கூறுகள் ஜாயின் பண்ணி ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறதா தொகுதி. பல கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல கூறுகள் சேர்ந்து. சோ தொகுதின்னு சொல்றது ஒரு விடயம் அல்ல, பல கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வரையறைக்குள்ள செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் தொகுதி. சோ தொகுதிக்குள்ள பல கூறுகள் இருக்கும். மனித உடலை சரியா விளங்கி கற்றுக்கொள்ள வேணும் என்றால் மனித உடலையும் பல கூறுகளாக பிரிச்சுதான் படிக்கிறோம். ஏன்னா கண் பகுதி, பார்வை பகுதிகள், கேட்டல் பகுதிகள், உணர்வு பகுதிகள், அப்படி ஒவ்வொரு மனிதர் உடலையும் ஒவ்வொரு கூறுகளாக பிரிச்சுதான் படிக்கிறோம். ஸோ பல கூறுகள் சேர்ந்ததான் மனிதன். அதே மாதிரி இந்த புவி தொகுதின்னு சொல்ற விடயம், இந்த ஜியோ சிஸ்டம்னு சொல்ற விடயம் 4 கூறுகள், 4 உபத்தொகுதி இருக்கு. ஒன்று போன வகுப்புல நாங்க பார்த்தோம். ஒன்று கட்கோள தொகுதி, இப்படி வடிவா சொல்லணும், கட்கோள தொகுதி. 2வது வளிக்கோள தொகுதி. 3வது நீர்க்கோள தொகுதி. 4வது உயிர்கோள தொகுதி. புவிய சரியா விளங்கிக் கொள்றதுக்காக, புவிய விவரமா கற்றுக்கொள்றதுக்காக எல்லா நாடுகள், எல்லா கற்கைகள்லையும் இப்படி 4 பகுதியா 4 கூறுகளாக பூமியை பிரிச்சு தனித்தனியே கற்பாங்க. கட்கோளம்னு சொல்ற தனிய அதை ஒரு பெரிய விரிவா கற்பாங்க. அதுக்கு பிறகு வளிக்கோளத்தை தனியை கற்க வேணும். நாங்களும் நீர்க்கோளம்னு சொல்றதை தனியை கற்க வேணும், உயிர்கோளத்தை தனியை கற்க வேணும். ஏண்டா இந்த 4ம் சேர்ந்த ஒரு இது புவித்தொகுதி. அப்ப இந்த 4ஐயும் புவித்தொகுதியில உபத்தொகுதின்னு சொல்றது. இது 4 புவித்தொகுதியில உபத்தொகுதி. சோ புவித்தொகுதி 4 உபத்தொகுதிகளாக பிரிச்சு அது கற்க போறோம். அதுகளை பற்றி சோ இந்த 4க்குள்ளையும் என்ன படிப்போம், என்ன வடிவ விளங்கிக் கொள்ள வேணும்னு சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 4ம் என்ன, அதாவது கட்கோள தொகுதி என்ன, வளிக்கோள தொகுதி என்ன, நீர்க்கோள தொகுதி என்ன, உயிர்கோள தொகுதி என்ன. அடுத்தது இதுல இருக்கிற முக்கியமான பண்புகள். ஜியோகிராபில எப்பயும் இந்த முக்கியமான பண்புகளை இப்படி சொல்லுவாங்க, முனைப்பான அம்சம், முனைப்பான அம்சங்கள்னு சொல்லுவாங்க.
நீங்க ஓலவல்ல இந்த சொல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பெரும்பாலும் முனைப்பான அம்சம் அப்படி என்றா நீங்க நினைச்சு கொள்ளுங்க முக்கியமான பண்பு, முக்கியமான அம்சம் நினைச்சு கொள்ளுங்க. சோ முனைப்பான பண்பு. சோ இப்ப கட்கோள தொகுதியில முனைப்பான அம்சம் அல்லது முக்கியமான இயல்புகளை பத்தி படிப்போம். அதே மாதிரி வழிக்கோளத்துல முக்கியமான இயல்பு அதுகளை பத்தி படிப்போம். அடுத்தது முக்கியத்துவம் பண்பு. முக்கியத்துவம் கட்கோளம் என்ன முக்கியத்துவம் பெறுது. சோ இப்படி நாளையும் படிப்போம். சோ இப்ப நாங்க ஒவ்வொரு பகுதிகளையும் அதுல விடயங்களை படிச்சு முடிய கடைசியா படிப்போம் இதுகளுக்கு இடையில என்ன தொடர்புகள் இருக்கு. நாங்க பார்த்தோம் இருக்கிற தொடர்பு இருக்குது படிச்சோம். சோ இந்த இவ்வளத்துக்கு இடையில இருக்கிற தொடர்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சுருக்கமாக படிப்போம். இவ்வளவுதான் எங்களோட பாடம் இந்த புவித்தோடு. சோ ஒவ்வொரு பூமிய சரியா கற்றுக்கொள்ள போன வகுப்புலையும் வடிவா தெளிவா சொன்னேன். மனித உடலை சரியா கற்றுக்கொள்ளணும் என்றால் மனித உடலை இப்படியே வச்சுக்கொண்டு படிக்க முடியாது. மனித உடலை பகுதி பகுதியா தான் பிரிச்சு கொண்டுதான் படிப்பாங்க. அப்பதான் மனித உடலை சரியா படிக்க முடியும். அதே மாதிரி பூமியை படிக்கணும்னாலும் பூமியை சில பகுதிகளாக பிரிச்சுதான் படிப்போம். அப்படி படிக்க போறோம். 4 உபத்தொகுதியா பிரிச்சு படிக்க போறோம். அப்ப எங்கட முதலாவது உபத்தொகுதி இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது கட்கோள தொகுதி. கட்கோள தொகுதி. இந்த 4 உபத்தொகுதியில முதலாவது கட்கோள தொகுதி. அப்ப உங்களுக்கு விளங்கணும் கட்கோள தொகுதியில என்ன முதலாவது படிக்க போறோம். கட்கோள தொகுதியில என்னன்னு வடிவா தெரிஞ்சிருக்கணும். 2வது கட்கோளத்துல இருக்கிற முனைப்பான அம்சம். அதுக்கு பிறகு கட்கோளத்துல முக்கியத்துவம். ரைட், இவ்வளத்தையும் படிக்க போறோம். ரைட், முதலாவது கட்கோளம்ல என்னங்கிறது இங்க வடிவா பார்க்க வேண்டும். கட்கோளம்ல என்னன்னு பார்ப்போம். ரைட், கட்கோளம்னா என்னன்னு பார்க்க போறோம். பிள்ளைகள் வடிவா எந்த ஒரு டியூட்லா மேசையில் இருக்கட்டும், இங்க வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நோட்ஸ் பரிபூர்ணமா ஃபுல்லா வாசிக்கையே விளங்கக்கூடிய மாதிரி தெளிவான நோட்ஸ், முழு சரியான நோட்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தந்திருக்கு. அது இருக்கட்டும். இங்க ஒருக்க பாருங்க. சில இடங்கள்ல நான் சொல்றது இந்த எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும், நீங்க பாடமாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பூமி இருக்கு, புவி இருக்கு. இதுல நாம நிக்கிற நிலப்பகுதி இப்படித்தான். ஒரு மனிதர் இவ்வளவு பெருசா இருக்க மாட்டாரு, நம்ம கீறி காட்டுறேன். இப்படி ஒரு மனிதர் நிக்கிறாருண்டா நாம நிக்கிறது ஒரு தரைப்பகுதி, உறுதியான பகுதி. ஆனா பூமியில நாங்க அடுத்த இப்ப படிக்கிற பாடத்தை புவி தொகுதின்னு சொல்லி இப்ப பாடம் ஒன்று படிக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்க அடுத்த படிக்க போற பாடம் பூமிக்குள்ள என்ன மாதிரி விடயம் இருக்குன்னு படிக்கிறதா எங்களை அடுத்த பாடம். பூமிக்குள்ள போக போக எப்படி வெப்பம், எப்படி அங்க அமுக்கம், எப்படி பூமியில நடுவுல என்ன பகுதி இருக்குது, பூமியை ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசப்படுதா, இங்க இருந்து இப்படி உள்ள போக ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசப்படுதான்னு பூமிக்கு உள்ள இருக்கிற விடயங்களை கற்க போறோம் அடுத்த பாடம். அதுக்கு முன்னுக்கு இதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பூமியில இயல்பு பத்தி. பிள்ளைகள் இதுல பூமியில இப்படி ஒரு பகுதி இருக்கு பிள்ளைகள். இதுல நான் காட்டுற ஏரியாவில் நாங்க இந்த டீப்பா அடுத்ததுல படிப்போம். இப்படி இந்த இடத்துல நான் காட்டுற கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் இப்ப ரெட் கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பகுதியில ஒரு பாகுத்தன்மையான ஒரு பகுதி இருக்கு. பாகுத்தன்மையான பகுதி, அதாவது பாறைகள் உருகி போயிருக்கு. திரவத்தன்மை, கொஞ்சம் கடினமான திரவமான தன்மை, பாகுத்தன்மையில இருக்கு. ஜெல் மாதிரி ஒரு பூமிக்குள்ள ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை அஸ்தினோஸ்பயர் என்று சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை அஸ்தினோஸ்பயர் புற பாடமா போயிருக்கு. பிறகு கண்டிப்பா படிக்க போறோம். அஸ்தினோஸ்பயர் என்று சொல்றது நம்ம தமிழ்ல நலிவு கோலம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நலிவு கோலம் என்று சொல்றது. நலிவு கோலம் அதாவது அது ஒரு சொட்டான ஒரு தண்ணி மாதிரி பகுதி. கொஞ்சம் 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 தண்ணி மாதிரி, தண்ணியில கொஞ்சம் கடினமா இருக்கும். பாகுத்தன்மை, அதாவது பாறைகள் உருகி திரவ நிலையில இருக்கும். இந்த அஸ்டரோஸ்பியர் உண்மையிலேயே நாங்க படிக்க போற பகுதி என்னன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் மார்க் பண்ணி காட்டுற பகுதி இந்த அஸ்டரோஸ்பியருக்கு மேல இருக்கிற இந்த பகுதி தான் நாங்க படிக்க போறோம். நான் இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். அஸ்டரோஸ்பியருக்கு அதாவது நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற பகுதியை பற்றி தான் படிக்க போறோம். இதுதான் கட்கோள், இதுதான் கட்கோள். நாங்க படிக்க போற பகுதி இதைத்தான் கட்கோளம், இதைத்தான் படிக்க போறோம். கட்கோளம், இதான் கட்கோளம். கட்கோளம்னு சொல்றது பூமிக்குள்ள இருக்கிற அந்த நலிவு கோலம். இதுக்கு இன்னொரு பேர் அஸ்தினோஸ்பயர். நான் அது வரும்போது எழுதி விட்டு காட்டுறேன். சோ இந்த நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற இந்த அஸ்தினோஸ்பயரை தான் கட்கோளம்னு சொல்றது. கட்கோளம், இந்த கட்கோளத்தை பத்தி நாங்க படிக்க போறோம். இது ஒரு பூமியில ஒரு பிரதான பகுதி. இதுலதான் மலைத்தொடர் இருக்குது, இதுலதான் கண்ட சாய்வுகள் இருக்குது,
இதுலதான் மண் இருக்குது, இதுலதான் பாறை இருக்குது. கட்கோளத்தை ஃபுல்லா மண் தான் மூடி இருக்கு. கட்கோளத்தை ஃபுல்லா மண் மூடி இருக்கு. கட்கோளத்தை பார்க்கணும்னா மண்ணை நல்லா தோண்டி போட்டு இதுல பார்த்தா கட்கோளம் இருக்கும். மண்ணும் கட்கோளத்துல ஒரு பகுதி, மேல கட்கோளத்துல மேல் பகுதியில மெல்லிசா மண் அந்த கட்கோளத்தை மூடி இருக்கு. ஸோ கட்கோளம் சொல்றது இந்த இடத்துல ப்ளூல காட்டியிருக்கு. அதாவது நீங்க பாருங்க, இந்த பகுதி கட்கோளம், இந்த இந்த பகுதியில கட்கோளம், இதுல சொன்ன இந்த இதுல சொன்ன இந்த இவ்வளவு கட்கோளம், இதான் கட்கோளம். ஸோ இந்த ஏரியாவைத்தான் படிக்க போறோம், ஒரு தனி சிஸ்டம் தொகுதியா படிக்க போறோம். ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த கட்கோளத்தை பத்தி படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா பூமியோட உள்பகுதியை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். எப்படி நான் சொல்றேன்னு சொன்னால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது புவியன்னு சொன்ன நான் அடுத்த பாடம் பூமியில உட்கட்டமைப்பு, பூமியில உள்ளுக்குள்ள இருக்கிற விடயங்களை தனியா ஒரு பாடமா அடுத்த பாடத்துல படிக்க போறோம். இது பூமியில சென்டர் மையம். இப்ப நான் இந்த பூமியில உள்ளுக்குள்ள இருக்கிற சில முக்கியமான கூறுகள் சிலதை இப்ப சொல்றேன். அடுத்த பாடத்துல விரிவா படிக்க இருந்தாங்க. இந்த இந்த துண்டை கட் பண்ணி இப்ப கொஞ்சம் பெருசா கீறி காட்டு. இதுல நான் இப்படி வெட்டி எடுத்து இந்த துண்டை கொஞ்சம் பெருசா கீறி பூமியில உள்ளமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன்னு வடிவா பார்த்து கொள்ளுங்க. இது நாங்க பிறகு டீப்பா படிக்க போறோமா அடுத்த பாடத்துல. இதுல நான் கொஞ்சம் காட்டி போடுறேன். இந்த இந்த துண்டை தான் நான் இப்படி இங்க இப்படி கீறி இருக்கிறேன். மேற்பகுதியில சமுத்திரத்தையும் கீறுவோம். இந்த துண்டை தான் நான் கீறிக்கிறேன். ஓகே, இப்ப கவனிச்சுக்கொள்ள பிள்ளைகள், இதுல பூமியில உள்ளுக்குள்ள இருக்கிற அமைப்புகளை பார்க்கும்போது பிள்ளைகள், பூமியில உள்ளமைப்புகளை பார்க்கும்போது பூமி மேற்பரப்புல இருந்து, அதாவது இங்க இருந்து பூமியில இதுல இருந்து உள்ளுக்கு வரைக்கும் மையம் வரைக்கும் ஒரே மாதிரி இயல்புகள் தன்மைகள்ல இல்லை. சோ அந்த பூமிக்கு உள்ள இருக்கிற பகுதிகள இயல்புகள் அடிப்படையில பூமியில உள்ளமைப்பை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, 3 படைகளாக பிரிச்சிருக்கிறாங்க, 3 லேயரா. இப்படி இது ஒரு லேயர், இந்த மேல இருக்க ஒரு மெல்லிய பகுதி ஒரு லேயர், இது ஒரு லேயர். இதுக்கு பேர் ஓடுன்னு சொல்லுவாங்க, புவி ஓடு. இது கடினமான ஒரு உறுதியான பகுதி. அது கீழே 2வது பகுதி இருக்கு, இந்த இடத்துல 2வது பகுதி, அதை இடை ஓடுன்னு சொல்லுவாங்க, இடையோடு. அதை சில நேரங்கள்ல மூடின்னு சொல்லி நீங்க சயின்ஸ்ல அப்படி படிச்சிருக்க. உள்ள சென்டர்ல இருக்கிற பகுதியை கோளவகம்னு சொல்லுவாங்க, கோளவகம். சில நேரங்கள்ல அதை நீங்க ஓஎல்ல சயின்ஸ்ல மையம் படிச்சிருக்கலாம். சோ பூமியில மேற்பகுதியிலிருந்து உள்ள போற வரைக்கும் பிள்ளைகள் பூமியோட உள்பகுதி ஒரே மாதிரி தன்மைகள் இயல்புகளோட இல்லை. அந்த பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விடயங்கள் இயல்புகள் பொருட்களை அடிப்படையாக கொண்டு பூமியை 3 லேயரா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த துண்டை நான் கட் பண்ணிட்டேன், இந்த துண்டை நான் அங்க கீழ்ந்தேன். இங்க பாருங்க, இந்த பகுதி, இதுல இருக்கிற இந்த பகுதி ஓடு. இது ஓடு, இவ்வளவு ஓடு என்று சொல்லணும், ஓடு. இது கீழே இருக்கு 2வது பகுதி இடையோடு, இவ்வளவு இடையோடு. இந்த பகுதி இடையோடு சொல்லி சொல்றேன், இவ்வளத்தை நான் இடையோடு சொல்றேன், இடையோடு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னேன் பூமியில உள்பகுதி ஒரு உருகின தன்மையில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டினேன், இப்படி சிவப்பா கீறி காட்டினேன், ஞாபகம் இருக்கு? அதுக்கு பேரெல்லாம் சொன்னேன். தொலை பிள்ளைகள், உங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, உங்களோட மெசேஜ் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு 2 வீக்ஸ்ல அது அப்படி இருக்காது, நீங்க தாராளமா கதைச்சி சந்தேகம் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நான் இந்த சிகப்பு கடலை இதுக்கு முன்பு கொண்டு காட்டினேன் நலிவு கோலம். அந்த நலிவு கோலம்னா என்னன்னு பிறகு டீப்பா படிக்க போறோம், நான் கொஞ்சம் சொல்றேன். இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் பிள்ளைகள் இடையோடுன்னு சொல்றது. சில நேரங்கள்ல அதை நீங்க சின்ன வகுப்புகள்ல மூடி பகுதின்னு படிச்சிருக்கீங்க. இதுல இருந்து இது வரைக்கும், இதுக்கு கீழே இருக்கிற பகுதி மையம் அல்லது கோளவகம். அது எங்களுக்கு இப்ப தேவையில்லை. எங்களை பூமியில மேற்பகுதியை தான் கட்கோளம் சொல்றது, அதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த நலிவு கோலம்னு சொல்லி படிச்சோம்னா ஆங்கில சொல் சொன்ன அஸ்டினோஸ்பயர், அது இந்த இடத்துல இருக்கு. அது இந்த இடத்துல, இது மிகப்பெரிய பகுதி இந்த இடத்துல, இதான் அஸ்டினோஸ்பயர்னு சொல்ற பகுதி. இதான் அந்த அஸ்டினோஸ்பயர்னு சொல்ற பகுதி. இது படிக்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அஸ்டினோஸ்பயர்னு சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அஸ்டினோஸ்பயர்னு என்னன்னு சொன்னா அது இடையோட்டிட ஒரு பகுதி தான் அஸ்டினோஸ்பயர். இடையோட்டிட கீழ் பகுதி தான் அஸ்டினோஸ்பயர். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பிள்ளைகள் இதுல இடையோடுன்னு சொல்லும் போது பிள்ளைகள், அது இன்னும் கொஞ்சம் நான் அந்த செக்ஷனை உங்களுக்கு சொல்றேன்.
அப்புறம் படிக்கிறனால தெரிஞ்சிருந்தா ஈஸி தானே. இப்ப இடையோடுன்னு சொல்றது மேலே நான் கீழே வரைக்கும் கொண்டு போறேன். இடையோடுன்னு சொல்றது இப்படி இருக்கு. இடையோடு வந்து 2வது பகுதி இடையோடு. இது மேற்பரப்பு அல்லது கடல் மட்டத்திலிருந்து பார்த்தால் 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இடையோடுன்னு சொல்றது. இவ்வளவு இடையோடுன்னு சொல்றது. இந்த இடையோற்ற இயல்படிப்படையில இடையோட்டை 2ஆ பிரிக்கிறான். இடையோட்டை 2ஆ பிரிக்கிறான். இதுல கவனிச்சுக்கணும், இது இதுல இருந்து இது வரைக்கும் இடையோடுதான். நல்லா கவனிக்கணும், இதுல இருந்து இது வரைக்கும் இடையோடுதான். இந்த இவ்வளவு பிள்ளைகள் மேல் இடையோடுன்னு சொல்றது. இடையோற்று மேல் பகுதி அதை மேல் இடையோடுன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை மேல் மூடின்னு சொன்னாலும் சரி, பிரச்சனை இல்லை. இந்த இவ்வளத்தையும் சொல்றது பிள்ளைகள் கீழ் இடையோடு. இதுல இருந்து இவ்வளவும் கீழ் இடையோடுன்னு சொல்றது. கீழ் இடையோடு. சோ இடையோடு நல்லா கவனிக்கணும், இதுல இருந்து இதுவரைக்கும் இடையோடு தான். இதுல இருந்து இதுவரைக்கும் இடையோடு தான். சோ அந்த இடையோட்டுல 2 விதமான பகுதி இருக்குது. இடையோட்டுற மேல் பகுதி கொஞ்சம் வித்தியாசமான இயல்புல இருக்கு. அதனால அந்த மேல் பகுதியை, வித்தியாசமான இயல்புல இருக்கிற இந்த மேல் பகுதியை மேல் இடையோடுன்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிற பகுதி மேல் இடையோடுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இடையோட்டுற பகுதியை கீழ் இடையோடுன்னு சொல்லுவாங்க. இதை கீழ் இடையோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இடையோட 2ஆ பிரிச்சுட்டாங்க. மேல் பகுதியை மேல் இடையோடு, அது வித்தியாசமான இயல்புகள் தன்மையில இருக்கும். கீழ்ப்பகுதியை கீழ் இடையோடுன்னு சொல்றது. இப்ப இந்த அஸ்தினோஸ்பயர் அல்லது தமிழ்ல நலிவு கோலம் சொல்றது எங்க இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த மேலிடையோட்டுல தான் இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கு. மேலிடையோட்டுல இந்த இடத்துல இருக்கு அஸ்தினோஸ்பயர்னு சொல்றது. அதாவது அஸ்தினோஸ்பயர் அல்லது நலிவு கோலம்னு சொல்றது மேலிடையோடு இருக்குதான, மேலிடையோடு அதுல கீழ்ப்பகுதி உருகின தன்மையில இருக்கு. மேலிடையோட்டுட மேல் பகுதி கடினமான திண்மமான பாறைகளால் ஆன பகுதி. இது ஸ்டோன், பாறைகளால உறுதியா இருக்கிற பகுதி. இதுல இருந்து இதுவரைக்கும் மேலிடையோடு, இதுல இருந்து இதுவரைக்கும் அந்த மேலிடையோட்டு பகுதிகள் உறுதியான ஸ்ட்ராங்கான தன்மையில இருக்கு. இந்த மேலிடையோட்டு கீழ்ப்பகுதி வந்து உருகின தன்மையில இருக்கு. அதைத்தான் நலிவு கோலம் அஸ்தினோஸ்பயர்னு சொல்றது. சோ அந்த நலிவு கோலம் அஸ்தினோஸ்பயர்னு சொல்றது எங்க இருக்குதுன்னா மேலிடையோட்டு கீழ்ப்பகுதி தான் அந்த அஸ்தினோஸ்பயர் நலிவு கோலம். மேலிடையோட்டு மேல் பகுதி திண்மமான உறுதியான பகுதியா இருக்கும்போது இடையோட்டு கீழ்ப்பகுதி உருகின தன்மையில இருக்கு. அந்த உருகின மேலோற்ற கீழ்ப்பகுதி அஸ்தினோஸ்பயர். இப்ப கட்கோளம் சொல்றது பார்க்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு கீழே இருக்கிற விஷயம் கட்கோளத்துக்கு தேவையில்லை. பூமியில இந்த பகுதி கட்கோளத்துக்கு தேவையில்லை. சோ எங்களுக்கு தேவையானது இந்த அஸ்தினோஸ்பயருக்கு மேல இருக்கிற மேல் இடையோடு, அந்த மேலிடையோடு இந்த திண்மமான பகுதி, இது இந்த புவியோடு என்று சொல்ற இந்த பகுதியும் சேர்ந்த பகுதி தான் கட்கோளம். சோ கட்கோளம் சொல்றது இவ்வளவுதான் கட்கோளம். இதுதான் கட்கோளம். லித்தோஸ்பியர் சொல்றது இதுதான் கட்கோளம். அப்ப கட்கோளம் சொல்றது பூமியில மேற்பகுதி, கீழே இருக்கிற பகுதிக்கு போக தேவை. அந்த மேற்பகுதி தான் கட்கோளம். இதுதான் கட்கோளம். சோ அஸ்தனோஸ்பயர் அதாவது இதை நலிவு கோலம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நலிவு கோலம். இந்த நலிவு கோலம் கட்கோளத்துக்குள்ள வராது. நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற ஏரியா தான் கட்கோளம். அப்ப கட்கோளத்துக்குள்ள 2 பகுதி வருது. வடிவா பார்த்தீங்கன்னா கட்கோளம்னு சொல்றதுக்குள்ள 2 பூமியில 2 படை தொடர்பு படுறது கட்கோளம். ஒன்று ஓடு, புவியோடு ஃபுல்லாவே கட்கோளத்துக்குள்ள வருது. அடுத்தது மேலிடையோட்டுல அந்த திண்மமான பகுதி, அவ்வளவுதான் கட்கோளம். அஸ்தினோஸ்பயருக்கு மேல இருக்க உங்களுக்கு விலங்கணும். இந்த அஸ்தினோஸ்பயரும் கட்கோளம் தான். சாரி, மேலிடையோடு தான். மேலிடையோட கீழ்ப்பகுதி தான் அஸ்தினோஸ்பயர் உருகி போய் இருக்கு. சோ இந்த அஸ்தினோஸ்பயருக்கு மேல இருக்கிற ஏரியா தான் கட்கோளம். அதுக்கு மேல 2 பகுதி இருக்கு. வடிவா பார்க்கணும், புவியோடும் இருக்குது மேலிடையோடும் இருக்குது. சோ இத கட்கோளம்னு சொல்றது. அதாவது வடிவா விளங்கிக்கோ, கட்கோளம் என்பது அஸ்தினோஸ்பயருக்கு மேல் காணப்படும் பகுதி. இந்த சொல் விளங்கி கொள்ள முடியுதான்னு பாரு. கட்கோளம் என்னன்னு சொல்ற சொல்ல விளங்கி கொண்டு பாடமாக்கணும். சும்மா நோட்ஸை வச்சு இது செய்யறது தேவையில்லை. நலிவு கோலத்துக்கு மேல் காணப்படும், நலிவு கோலத்திற்கு மேல் காணப்படும் பகுதி அது விளங்குதாண்டு பாரு. முதலாவது இந்த நலிவு கோலம் சொல்றதுக்கு மேல இருக்கிற பகுதி தான் கட்கோளம். சரி, கட்கோளம். இப்ப அந்த கட்கோளத்துக்குள்ள 2 பகுதி வருது. ஒன்று மேலிடையோடு, புவியோடு. சோ 2வது பாயிண்ட்ஸ் பாரு. மேல் இடையோடும்
மேல் இடையோடும் பிள்ளைகள் இந்த மேல் இடையோட மூடின்னு சொல்லலாம், மேல் மூடின்னு சொல்லலாம். சோ மேல் இடையோட்டு பகுதியும் அதோட நாங்க சேர்க்கணும் புவியும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கட்கோளம். சோ இதுக்கு ஏன் பேர் கட்கோளம் வந்தது என்றால், உண்மையிலே பெரிய பெரிய மலைத்தொடர்கள், பூமியில மேற்பரப்பில் இருக்கிற நிலவுருவங்கள் எல்லாமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது கட்கோளம். சோ கட்கோளம் ஒரு உறுதியான பாறைகளாலான திண்மமான பகுதி. இதை பார்க்க வேண்டும். கட்கோளம் பாறைகளால் ஆன திண்மமான பகுதி. இது விளங்க வேண்டும். கட்கோளம் என்பது நலிவு புவியின் உட்பகுதியில் நலிவு கோலத்திற்கு மேல் காணப்படுகின்ற பகுதி கட்கோளம் எனப்படும். கட்கோளத்தில் மேல் இடையோடு புவியோடும் சேர்ந்த பகுதி கட்கோளத்தில் உள்ளடங்கும். ரெண்டு பிரிவு, மேலிடையோடு புவியோடு. அடுத்த விடயம் விளங்கணும். கட்கோளம் என்பது பாறைகளுடன் தொடர்பு பட்டு அல்லது பாறைகளால் ஆன திண்மமான பகுதி கட்கோளம். இப்ப இந்த கட்கோளத்துல படம் கீழே சொன்னால் எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும். கட்கோளத்துல படம் கீழே சொன்னால், ஒரு பரமட்டான படம் கீழே சொன்னால் நாங்க அதுல மேலிடையோடையும் புவியோடையும் உள்ளடக்கணும். உங்களோட புத்தகத்துல போட்டிருக்க கட்கோளத்துல படம், இப்படி ஒரு கட்கோளத்துல படம் கீறும் போது இப்படிதான் நாங்க கீறுவோம். ரைட், இப்படி கவனிச்சு கொண்டது. ஒரு புத்தகத்துல இருக்கு, இருந்தா நான் கீரை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உங்களுக்கு கீரை தெரிஞ்சிருக்க வேண்டும். இது சமுத்திர பகுதி, இது சமுத்திர பகுதி, அதாவது மேற்பரப்பை காட்டுறது. ரெண்டு பகுதி உள்ளடங்கணும் கட்கோளம். கட்கோளத்துல கீழ்ப்பகுதியையும் கட்கோளத்துக்குள்ள காட்டுவோம், அப்பதான் விளங்கும். அதாவது நாங்க அஸ்தனோஸ்பியர் பகுதியையும் கட்கோளத்துக்குள்ள கீழே இருக்கும். இது அஸ்தனோஸ்பியர் கட்கோளத்துக்குள்ள வராது. ஏன்னா அஸ்தனோஸ்பியர் உருகின ஒரு திரவ பாகுத்தன்மையானது. சோ இது நலிவு கோலம்னு தமிழ்ல சொல்றது, நலிவு கோலம்னு எழுது, நலிவு கோலம். சோ இந்த நலிவு கோலம் கட்கோளத்துக்கு வராது. நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிறதான் கட்கோளம். சோ கட்கோளம் சொல்றது இவ்வளவுதான் கட்கோளம், இவ்வளவுதான் கட்கோளம். வடிவ விளங்கணும். ஆழமா படிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப அதை குழப்பம் தேவையில்லை, இது பண்ணவும் தேவையில்லை. கட்கோளம். சோ நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற பகுதி கட்கோளம். இந்த கட்கோளத்துக்குள்ள ரெண்டு பகுதி இருக்கு. அதாவது இப்படி இந்த இது மேல இருக்கிறது மெல்லிய பகுதி, இப்படி சின்ன பிரச்சனை இல்லை. இது இதை ஓடுன்னு சொல்றது, கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, ஓடு. இதை மூடின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல மேண்டில்னு சொல்றது, மூடி அல்லது இடையோடுன்னு சொல்றது, இடையோடு. இல்ல கட்டாயம் பிள்ளைகள் குறிப்பிட வேணும், மேல் இடையோடு மேல் மூடி ரெண்டுல ஒன்று சொல் பயன்படுத்தலாம். மேல் சொல்ற சொல் கட்டாயம் குறிப்பிடுத்தான் வேணுமெண்டா. இதுக்கு கீழே இருக்கிறது கீழிடையோடு, நலிவு கோலத்துக்கு கீழே இருக்கிறது கீழிடையோடு, அது வரக்கூடாது. மேல் இடையோடு ஸ்பெசிபிக்கா கதைக்கணும், இடையோடுன்னு கதைக்க கூடாது, மேல் இடையோடு கதைக்க வேண்டும். இப்ப இதுல பார்த்தா பிள்ளைகள் இவ்வளவு கட்கோளம். இதுல இப்படி பார்த்து சொன்னா பிள்ளைகள், இந்த புவியோட்டுல ஒரு தன்மை இருக்கு. புவியோட்டுக்கு ஒரு இதை டீப்பா அடுத்த பாடத்துல படிக்க போறோம். பூமியில உள்ளமைப்புகள் அந்த அந்த இதுக்கு படிக்கும்போது அதுல இன்னும் ஆழமா படிப்போம். இதை இன்னொன்று விளங்கி கொள்ளுங்க. இந்த புவியோடு பிள்ளைகள் கொஞ்சம் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படி என்றால், கடலுக்கு கீழே கொஞ்சம் சொட்டான வித்தியாசமான பாறைகள் கனியங்கள் சேர்ந்து உருவாகி இருக்கும். கடலுக்கு கீழே இருக்கிற புவியோடு பிள்ளைகள், இந்த போர்டர் இருக்குதான, இந்த கோடு, இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது எல்லாம் கட்கோளம். சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை சொல்லுவாங்க, இந்த சமுத்திரங்களுக்கு கீழே இருக்கிற கட்கோள பகுதியை சொல்லுவாங்க சமுத்திர ஓடுன்னு சொல்லுவாங்க, சீமான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது இருக்கட்டும், புறப்பாங்க சமுத்திர ஓடு. இது சமுத்திர ஓடு. இங்கால இருக்கிற பகுதியை கண்ட ஓடுன்னு சொல்லுவாங்க, கண்ட ஓடு. சோ கட்கோளம் ரெண்டு விதமான இயல்புகள் இருக்கிறதுனால ரெண்டா பிரிச்சுட்டாங்க கட்கோளத்தை. கடலுக்கு கீழே சமுத்திரங்களுக்கு கீழ் பகுதியில் இருக்கிற கட்கோளம் பகுதியை சமுத்திர ஓடு, மலைத்தொடர் நிலப்பகுதிகள் இருக்கிறது கண்ட ஓடு. சோ சமுத்திர ஓடு, கண்ட ஓடு, இந்த ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு. உண்மையிலே இந்த சமுத்திர ஓட்டுக்கும் கண்ட ஓட்டுக்கும் இடையில இடைவெளி ஒன்று இருக்கு, சின்ன இடைவெளி. அந்த இடைவெளி கண்களுக்கு புலப்படாது. அது சில பாரிய மலைத்தொடர்கள் பகுதிகளில் அந்த கேப் கண்டுபிடிக்கப்படலாம். அப்ப இந்த கடலுக்கு கீழே இருக்கிற இந்த ஓட்டு பகுதிக்கும் நில மலை பகுதிகள் இருக்கிற இந்த ஓட்டு பகுதிக்கும் ரெண்டா வேறு பிரிச்சு அது நடுவுல ஒரு கேப், இடைவெளி, ஒரு தொடர் இல்லாத தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருக்கு பேர் கொன்ராட்.
அதனால இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்ச்சி, அந்த இல்லாத அந்த அந்த கேப், அந்த இடைவெளிய கொன்றாட் இடைவெளின்னு சொல்லுவாங்க. கொன்றாட் இடைவெளி சும்மா விளங்கிக்கொள்ளுங்க. இது டீப் அடுத்த வகுப்புல வடிவா படிப்போம். கொன்றாட் இடைவெளி குழம்பிக் கொள்ள வேண்டும். ரெக்கார்டிங் 7 நாளைக்கு வேலை செய்யும். 7 நாளுக்குள்ள திரும்ப இந்த பாடங்களை பாருங்க. விட்ட தானே இருக்கு நீங்க 2027. தயவு செய்து 2026 2025 இது உங்களுக்குரிய வகுப்பு இல்லை. நீங்க ரிவிஷனா படிச்சு முடிக்காத படிக்கலாம். இது ஃபெஸ்ட். ஸோ 2026 6வது என்கிற வகுப்புக்கு இன்னும் ஜாயின் ஆக போற விருப்பம் இருந்தால் 2026 ஜியோன்னு சொல்லி, 2025 வச்சிருந்தால் 2025 ஜியோன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 077 31 48 264 சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு 2026 ஜியோ 2025 ஜியோ எந்த பெச்சோ அந்த இதை போடும்போது நாங்கள் உங்களை குரூப்ல எப்படி ஜாயின் பண்றது என்று சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரவும் ஜாயின் ஆகி கொள்ளலாம். இப்போ 2027 நீங்க அநேகமா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க தானே. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்போது அந்த நம்பருக்கு ஒருக்கா எடுத்து என்னோட நீங்க தொடர்பு கொள்ள முடியும். ரைட், ஓகே. வகுப்பு முடியும் வேறுபட அந்த நம்பர் தான். இப்ப இந்த பிள்ளைகள் நல்லா கவனிக்க வேண்டும். இது மேல் இடையோடு, இவ்வளவு மேல் இடையோடு தான். இதுல இருந்து இதுவரைக்கும் அஸ்டோனோஸ்பியரும் மேல் இடையோட பகுதி தான். இதுல இருந்து இதுவரைக்கும் மேல் இடையோடு. அப்ப இங்கால இருக்கிற இது இந்த போர்டருக்கு இந்த கோட்டுக்கு மேல இருக்கிற பகுதி புவியோடு, இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி இடையோடு. ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு பிள்ளைங்க. இந்த இடத்துல இன்னொரு இடைவெளி இருக்கு. இந்த கண்டோட்டுக்கும் சமுத்திரோட்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்த மாதிரி இதுக்கு கீழே ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிய மொஹோரோவிசிக் இடைவெளின்னு சொல்லுவாங்க. மொஹோரோவிசிக் இடைவெளின்னு சொல்லுவாங்க. மொஹோரோவிசிக் இடைவெளி. சரி, இது கொன்ராட் இடைவெளி, இது மொஹோரோவிசிக் இடைவெளி. இந்த இடைவெளியை சொல்றது. ரைட். இப்ப கட்கோளத்துல படம் எங்களுக்கு வடிவா தெரியும். இப்ப அடுத்த விஷயம் போகும். இந்த கட்கோளத்தில் இருக்கிற முனைப்பான அம்சம். கட்கோளம்னா என்னன்னு தெரியும். கட்கோளத்துக்குள்ள 2 பிரிவு இருக்குன்னு தெரியும். சில நேரங்கள்ல பிள்ளைகள் தவறா விட எழுதுறது. 2022ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருந்தது எம்சி. கட்கோளத்தில் உள்ளடங்கும் 2 பிரிவுன்னு கேட்கும்போது சில பிள்ளைகள் பிள்ளையா விளங்கி கொள்றாங்க. இது 2 இல்ல. கட்கோளத்துல பிள்ளைகள் சொல்றது சமுத்திர ஓடு, கண்ட ஓடு. இதான் இந்த சமுத்திர ஓடும் பிளஸ் கண்டவோடும் சேர்ந்தது கட்கோளம்னு சில பிள்ளைகள் சொல்றது. பிள்ளை கண்டவோடும் சமுத்திரவோடும் சேர்ந்தது புவியோடு. வெறுமனே புவியோடு மட்டுமல்ல கட்கோளம். புவியோட்டத்துக்கு கீழே இருக்கிற பகுதியான மேல்மூடியும் வரும். கவனமா விளங்கிக் கொள்ளணும். கட்கோளத்துக்கு காணப்படுகின்ற 2 பிரிவு என்றால் புவியோடு பிளஸ் மேல்மூடி, சமுத்திரோடு பிளஸ் கண்டோடு போட்டா பிள்ளை சமுத்திரோடும் கண்டோடும் சேர்ந்தது புவியோடு. கட்கோளத்தின் 2 பகுதி புவியோடு பிளஸ் மேல்மூடி. கவனமா விளங்கணும். கட்கோளத்துக்குள்ள 2 பிரிவு இருக்குது. ஒன்று புவியோடு, 2வது மேல் மூடி அல்லது மேல் இடையோடு. இது மறந்துடக்கூடாது. இப்ப இந்த கட்கோளத்துல இயல்புகளுக்கு வருவோம். முக்கியமான அம்சத்துக்கு வருவோம். கட்கோளம்னா என்னன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பிள்ளைகள் இதுல இந்த கட்கோளத்துல சில செயற்பாடு நடக்கும். கட்கோளத்துல சில செயற்பாடு நான் இப்ப சொல்ல போறேன். கட்கோளத்துல இருக்கிற முனைப்பான அம்சங்கள், கட்கோளத்துல முனைப்பான அம்சங்கள் அல்லது முக்கியமான பண்புகள் சிலதை பற்றி சொல்ல போறோம். உண்மையிலேயே கட்கோளத்துல சில செயற்பாடு நடக்கும். இந்த இந்த இவ்வளவு ஏரியா தான் கட்கோளம். இப்ப அசோனோஸ்பியருக்கு மேல இருக்கிற நான் இந்த இடத்த படத்தை ஃபில் பண்றேன். இந்த இவ்வளவு நான் இப்ப இது செட் பண்ணி கொண்டிருக்கிற இவ்வளவு பகுதி தான் கட்கோளம். இந்த புவியோடு இந்த மேலிடையோடு சேர்ந்த பகுதி, இது புவியோடு இந்த மேலிடையோடும் சேர்ந்த பகுதி, புவியோடும் மேலிடையோடும் சேர்ந்த பகுதி, புவியோடும் மேலிடையோடும் சேர்ந்த பகுதி. இவ்வளவுதான் கட்கோளம். இவ்வளவு கட்கோளம். இந்த கட்கோளத்துல சில ஆக்டிவிட்டிஸ், அதாவது சில செயற்பாடுகள் நடக்கும். அது என்னென்ன செயற்பாடுன்னு முக்கியமான சில செயற்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பிரதானமா 2 செயற்பாடு நடக்கும். ஒன்று, நில உருவங்கள் உருவாகும். நில உருவங்களுடைய வளர்ச்சி அல்லது உருவாக்கம் சொல்றோம். நில உருவங்கள வளர்ச்சி அல்லது உருவாக்கம், இது கட்கோளத்துல நடக்கிற ஒரு செயற்பாடு. இதை நான் அடிச்சு கொடுப்பேன். ஒன்று நில உருவங்களுடைய உருவாக்கம். நாங்க படிச்ச பிள்ளைகள் நீங்க வடிவா தெரியும். இந்த நில உருவங்கள் சொல்ற செக்ஷன் படிப்போம் ஒரு பௌதிக புவியியல்ல அறிமுக வகுப்புகளை படிச்சோம்.
நிலவுருவங்களை பத்தி படிக்கிறதா ஜியோகிராபி பாடம். பெரிய செக்ஷன் நிலவுருவங்களை பத்தி படிக்கிறது. இந்த நிலவுருவங்கள் பிள்ளைகள் அளவு அடிப்படையில 3ஆ பிரிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. இது நான் ஏற்கனவே பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணையில நான் சொல்லி தந்தேன். இதை டீப்பா பிறகு படிப்போம். முதலாம் ஒழுங்கு நிலவுருவம் அல்லது முதலாம் வகை நிலவுருவம், 2ஆம் வகை நிலவுருவம், 3ஆம் வகை நிலவுருவம், இப்படி நிலவுருவங்களை 3 வகைப்படுத்துறோம். ஸோ முதலாம் வகை நிலவுருவம் சொல்றது உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய நிலவுருவங்கள். அதுக்குள்ள 2 நிலவுருவம் தான் வரும். ஒன்று கண்டம் வரும், கண்டம் வரும், கண்டத்தினி என்று சொல்லுவாங்க. இன்னொன்று சமுத்திர படுக்கை, சமுத்திர படுக்கை. 2 தான் முதலாம் வகை நிலவுருவம் தான், 2 தான் பெருசு. 2ஆம் வகை நிலவுருவம் சொல்றது இதை விட சின்ன மலைத்தொடர், அடுத்தது கண்ட சாய்வுகள், கடலுக்குள்ள இருக்கிற பள்ளங்கள், ஆழி, கடல் ஆழி, இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் லைன் ஃபார்மேஷன், 2ஆம் ஒழுங்கு நிலவுருவம். 3ஆம் வகை நிலவுருவங்களுக்கு வரும் பிள்ளைகள் வி வடிவ பள்ளத்தாக்கு, ஜூ வடிவ பள்ளத்தாக்கு. அதாவது தண்ணி நதி ஓடி வரும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கிற பிரதேசத்துல அந்த தண்ணி பள்ளத்துக்குள்ளான ஓடி வரும், பள்ளத்தாக்குள்ளாலதான் ஓடி வரும். நதியில கரையில இருந்து நதிக்குள்ள பாஞ்சா மூழ்கி போயிடும். ஏன்னா அது பள்ளத்துக்குள்ளான ஓடி வரும், பள்ளத்துக்குள்ள தண்ணியில இருந்து ஓடி வரும். அதான் நதி, ஆற்று பள்ளத்தாக்கு, நதி பள்ளத்தாக்கு. தண்ணி கொஞ்சமா இருக்கிற நதியில அல்லது நதி ஸ்டார்ட் ஆகுற இடங்கள்ல நதியில தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த இடத்துல நதி இப்படி வி ஷேப்ல தான் பள்ளம் இருக்கும், கொஞ்சம் தண்ணி போறதா. தண்ணி கூட கூட அந்த வி வடிவத்தில் இருக்கிற பள்ளத்துக்கு தண்ணி கூட கூட அந்த பள்ளம் கூட பெருத்து போகும், ஜூ ஷேப்ல போகும். ஸோ நதி ஓடி வர பள்ளம், தண்ணி கொஞ்சமா இருக்கிற இடத்துல வி, தண்ணி அதிகமாக பள்ளம் அகலமா ஜூ ஷேப்புக்கு போகும். அப்ப இதெல்லாம் 3ஆம் வகை நிலவுருவம். 3ஆம் வகை நிலவுருவங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க கண்களால அதிகம் பார்த்திருக்கிற நிலவுருவங்கள் இருக்கும். ஸோ இந்த 3 நிலவுருவங்களும் உண்மையிலேயே அதுல உருவாக்கம் நடக்கிறது இந்த கட்கோளத்தில். படிச்சு கொண்டிருக்கிற கட்கோளம், அதுலதான் இந்த 3 நிலவுருவங்கள வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. உருவாக்கமோ வளர்ச்சியோ நடக்குது. ஸோ நிலவுருவங்களின் உருவாக்கம் வளர்ச்சி 2 சொல்லும் பயன்படுத்தலாம். கைட்ல வளர்ச்சின்னு தான் போட்டிருக்காங்க, ஆனா நிலவுருவங்களின் உருவாக்கம் சொல்லும் சரியா வரும். ரைட். 2வது நடக்கிற செயற்பாடு கட்கோளத்துல 2வது நடக்கிற செயற்பாடு, இன்னொரு செயற்பாடு பிள்ளைகள். இது முதலாவது போடுவோம். 2வது செயற்பாடு மண் உருவாகும். மண் உருவாக்கும் நிறைய செயற்பாடு நடக்கும் பிள்ளைகள் கட்கோளத்துல. பேசிக்கா எங்கட சிலபஸ்ல கட்கோளத்துல ஸ்பெஷலா அதிகமா நடக்கிற 2 விஷயம் போட்டிருக்காங்க. ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மலை, அந்த வீடு வடிவத்தில் இருக்கிற பள்ளம், சமுத்திரம், கடல் பள்ளங்கள், இது உருவாகிறது. இதெல்லாம் நில உருவங்கள். ஸோ கட்கோளத்துலதான் நில உருவங்கள் உருவாகும். கட்கோளத்துக்குள்ள அஸ்டனோஸ்பியர், அதுக்குள்ள ஒரு நில உருவமும் உருவாகும். அஸ்டனோஸ்பியருக்கு மேல இருக்கிற கட்கோளத்துலதான் நில உருவங்கள் உருவாகும். ஸோ கட்கோளத்துல முக்கியமா நடக்கிற செயற்பாடு நில உருவங்கள்ன்ற உருவாக்கம், அதுல வளர்ச்சி. அதே மாதிரி மண் உருவாகிறதும் கட்கோளம். அஸ்டனோஸ்பியருக்கு கீழே மண் இல்லை, புவியோற்ற மேல் பகுதியில மண். ஸோ மண் விளைகிறது, மண்ணுடைய உருவாக்கம் கட்கோளத்துல நடக்கும். ஸோ கட்கோளத்துல நடக்கிற 2 செயற்பாடு நில உருவங்கள் வளர்ச்சி பெறுதல் அல்லது தோற்றம் பெறுதல், 2வது மண் உருவாக்கும். உண்மையிலேயே 2வது விஷயம், கட்கோளத்துக்கு சில உபப்பிரிவுகள் இருக்கு. கட்கோளத்துல உபப்பிரிவுன்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க என்ன கதைப்போம், அதிகமா சொல்லுவோம். கட்கோளத்துல உபப்பிரிவுன்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன கதைப்போம், புவி ஓடும் பிளஸ் மேல் மூடியும் சேர்ந்ததுதான் கட்கோளம். இது உண்மை. புவியோடும் மேல் மூடி, மேல் ஓடல்ல மேல் மூடி, புவியோடும் மேல் மூடியும் சேர்ந்த போது கட்கோளம். உண்மையிலேயே இது கட்கோளத்துல பகுதிகள், பிரிவுகள். கட்கோளத்துக்கு சில சப்பகுதி இருக்குது. இந்த இப்படி அதுக்குள்ள வரும். இதை விட்டுட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கண்டத்திணிவு, இந்த இது இது கட்கோளத்துல உபப்பகுதி, கண்டத்திணிவு. இந்த சமுத்திர படுக்கை இதுவும் கட்கோளத்துல உபப்பகுதி. சமுத்திர படுக்கை கட்கோளத்துல உபப்பிரிவா சொல்றேன். அடுத்து இதுவும் வரும். மலைத்தொடர்கள், நில உருவங்கள் தான் கட்கோளத்துல உபப்பிரிவுன்னு சொல்றது, மலைத்தொடர். அடுத்தது பாறைகள், மண், இதெல்லாம் கட்கோளத்துல உபப்பிரிவுகள். கட்கோளத்துல உபப்பிரிவுகள் ஒரு 2வது முக்கியமான அம்சங்களா இது பண்ணலாம். 3வது, உண்மையிலே கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கட்கோளத்துல மாற்றம் நடக்கும், பல மாற்றம் நடக்கும். இந்த கட்கோளம் சொல்றது அஸ்டனோஸ்பியருக்கு மேல இருக்கிற நாங்க நிக்கிற தரைப்பகுதியான கட்கோளம், அதுல பல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியும்.
பல மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கு காரணங்கள் இருக்குது நிறைய. ஆனா பிரதான காரணம் என்னன்னு சொல்றது, கட்கோளத்துல நடக்கிற மாற்றத்துக்கு பிரதான காரணம் கவனிச்சு கொள்ளுங்க. அது என்னன்னு பார்ப்போம். கட்கோளத்துல நடக்கிற மாற்றங்களுக்கு பிரதான காரணம் இப்ப இப்படி இருக்கு. இதுதான் கட்கோளம். என்னத்துக்கு மேல இருக்கிற பகுதி கட்கோளம்? அஸ்தனோஸ்பியருக்கு மேல இருக்கிற பகுதி கட்கோளம். அஸ்தனோஸ்பியர்னா தமிழ் நலிவு கோலம். சோ நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற பகுதி கட்கோளம். பிள்ளைகள், நான் கதைக்கிற சவுண்ட் எதுவும் விளங்காம இருக்குதா? ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல ஸ்லோவா தான் கதைக்கிறேன். வகுப்படுத்திட்டு வர்றதால கொஞ்ச நாள் கொஞ்சம் பெயினா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். எங்களோட கோகோஸ்டா இருக்கிற பிள்ளைகள் என்ற சவுண்ட் பலமையான மாதிரி ஆக வேகமா சத்தமா இல்லை. நான் கொஞ்சம் சைலண்டா தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியா முடியலன்னு சொல்லி கொண்டு தான் பிரச்சனையா போயிடும். ஓரளவு உங்களுக்கு விளங்குதா சவுண்ட்? பிரச்சனை இல்லை அந்த சவுண்ட், நான் கதைக்கிற சவுண்ட். எங்க கோகோஸ்டா இருக்க பிள்ளை வேகமா அதுதான் போட்டது. இவ்வளவு நேரமா இல்ல இருந்தா சொல்லிருங்க, நான் சத்தமா இல்லாட்டி மைக்க கொஞ்சம் இதாக்கிடும். பிரச்சனை இல்லை. ஓகே 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 ரைட் ஓகே ரைட் ஓகே. நான் நல்ல இயர்போன் ஒன்று பாவிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சவுண்டை குறைச்சிட்டேன். ரைட் ஓகே. இதுல கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த நலிவு கோலத்துக்கு மேல இருக்கிற பகுதி நாங்க படிச்சோம், அதுதான் கட்கோளம். ஸோ நான் ஒரு இதுல காட்டுறேன் கட்கோளத்தை இந்த செடு பண்ணி காட்டுறேன். இந்த பகுதி தான் கட்கோளம். இதுதான் கட்கோளம். வடிவா தெரியும் பூமியில மேற்பகுதி. இப்ப பிள்ளைகள் ஒன்று விளங்கி கொள்ளுங்க, இந்த கட்கோளம் ஒரே பகுதியெல்லாம் இல்லை, உடைஞ்சு உடைஞ்சு பகுதியா வெடிச்சு வெடிச்சு தான் இருக்கு. இந்த இப்படி இது இப்படி இது இப்படி இது இப்படி இப்படி உடைஞ்சு உடைஞ்சு இருக்கு. உடைஞ்சு உடைஞ்சு இருக்கு. கட்கோளம் ஒரே பகுதியா பூமி அப்படியே ஃபுல்லா மூடாம உடைஞ்சு உடைஞ்சு இருக்கு, உடைவுகளாக இருக்கு. அந்த உடைவுகள் அந்த இடைவெளிகள் சிலது எங்களுக்கு கண்களுக்கு தெரியாம இருக்கும், சமுத்திரங்களுக்கு கீழே இருக்கும், நெருக்கமாக இருக்கும். ஆனா உடைவுகள்ல இருக்கு, ஃபுல்லா மூடி ஜாயிண்ட்ல இல்லை. ஸோ கட்கோளம் 7 உடைவுகளாக இருக்கு. பெரிய உடைவு 7 பெரிய உடைவு, பாரிய உடைவு. கட்கோளம் உடைவுகள் துண்டு துண்டா தான் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு, உடைவுகளாத்தான் இருக்கு. ஸோ இந்த கட்கோளத்துல உடைவுகளை சொல்றது புவி தகடுன்னு சொல்லுவாங்க. இது புவி தகடு. புவி தகடு நாங்க இதை டீப்பா புவி தகட ஒரு அழகா படிப்போம், இருக்கட்டும். ஸோ கட்கோளம் உடைஞ்சு உடைஞ்சு ஒவ்வொரு துண்டா இருக்கும். அந்த ஒவ்வொரு துண்டுகளுக்கும் பேர் புவித்தகடு. இந்த புவித்தகடுகள் 7 பிரதான புவித்தகடு இருக்கு. அதாவது 7 கட்கோளம் உடைஞ்சிருக்கு. இந்த புவித்தகடுகள் பிள்ளைகள் பூமிக்கு உள்ள இருந்து வார சில போர்ஸ் சக்தியால, பூமிக்கு உள்ள இருந்து வார சில போர்ஸ் விசைகளால இந்த உடைஞ்ச 7 துண்டும் மூவா அசையும். அது எப்படி அசையும்? அது அசைறதுக்கு இந்த உள்ள இருந்து வார என்ன விடயம் அதை அசைக்கும்? அது அசைறதால மேல் பூமியில கட்கோளத்துல என்ன நடக்கும்? இது நாங்க பிறகு ஆழமா படிக்க போற பகுதி. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, கட்கோளம் 7 பெரிய துண்டா உடைஞ்சிருக்குது. அது மூவ் ஆகும். அது மூவ் ஆகுறா அது அசையும். அதுதான் கட்கோளத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர பிரதான காரணம். அப்ப இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்கோளத்துல மாற்றத்தை கொண்டு வர பிரதான காரணம், கட்கோளத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. உண்மையிலேயே கட்கோள பகுதியில காடுகள் இதுலதான் இருக்கும். காடுகள் அழிக்கிறதுனாலையும் கட்கோளத்துல மாற்றம் ஏற்படும். இங்க இருக்கிற மண் அரிக்கப்பட்டு போகும், நடக்கும். ஸோ ஆனாலும் நிறைய காரணங்கள் கட்கோளத்துல மாற்றத்துக்கு காரணமாக அமையலாம். ஆனா பிரதான மெயினான காரணம் கட்கோளத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த தகடு, புவித்தகடு 7 உடைவு, அது மூவ் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை புரிச்சு கொள்ள வேண்டும். கட்கோளத்துல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு பிரதான காரணம் இந்த 7 புவித்தகடுகள் அசைகிறது. 7 புவித்தகடுகளுடைய அசை, 7 புவித்தகட்டு அசை. இது எப்படி அசையும் இதெல்லாம் பிறகு படிப்போம். அசைறதால என்ன மாற்றம் வரும்னா எங்களுக்கு இப்ப இந்த பாடத்துக்குள்ள இல்லை. உண்மையிலேயே கட்கோளத்துல நடக்கிற 2 விஷயம், கட்கோளத்துல இருக்கிற 2 பகுதி, குறிப்பா பாறை அடுத்த மண், இது ரெண்டும்
மனிதரோட நேரடியான தொடர்புல இருக்கு. நேரடியான தாக்கத்தை செலுத்தக்கூடியது, மனிதனுடன் நேரடி தாக்கம் செலுத்தக்கூடியது, நேரடி தாக்கம் செலுத்தக்கூடியது. மண், விவசாயம், பாறைகள் எல்லாம் மனுஷனோட நேரடியான தொடர்புகள் தாக்கத்தோட இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கும்போது கட்கோளத்தின் முனைப்பான முக்கியமான இயல்புகள் பண்புகள் கேட்கும்போது 1 2 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது 3 தான் கேட்பாங்க. பெரிய கஷ்டமான பாயிண்ட்ஸ் இல்லைன்னு. கட்கோளத்துல 2 பிரதான செயற்பாடு நடக்குது. கட்கோளத்துல உபப்பிரிவுகள் இருக்குது. கட்கோளத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு பிரதான காரணம் அந்த 7 புவித்தகடுகள் மூவ் ஆகுறது, அசைற முறைகள். அடுத்த கட்கோளத்துல இருக்கிற பாறையும் மண்ணும் மனிதனோட நேரடி தாக்கத்தை செலுத்தும். சோ கட்கோளத்துல கடைசி விஷயம் இந்த கட்கோளத்துல முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட். கட்கோளத்துல முக்கியத்துவம் கடைசி விஷயம், கட்கோளத்தின் முக்கியத்துவம். கட்கோளத்தின் முக்கியத்துவம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல முதலாவது முக்கியத்துவம் கட்கோளத்தை ஒரு 3 முக்கியத்துவம் புத்தகத்துல வடிவா போட்டிருக்காரு. முதலாவது முக்கியத்துவம் பிள்ளைகள் விவசாயத்துக்கு பயன்படுத்தும். விவசாயம் உண்மையிலே நாங்க விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். கட்கோளம் சொல்றது மறுபடியும் சொல்றேன், ஒரு விஷயம் ஆழமா பதியட்டும். அஸ்தனோஸ்பியருக்கு மேல இருக்கிற திண்மமான பகுதி தான் கட்கோளம். அஸ்தனோஸ்பியருக்கு மேல இருக்கிற திண்மமான பகுதி தான் அஸ்தனோஸ்பியருக்கு மேல இருக்கிற திண்மமான பகுதி தான் கட்கோளம். இதுதான் கட்கோளம், இதுதான் கட்கோளம். ஸோ ஒரு தாவரத்தை கற்பனை பண்ணி பார்த்தால் இதோட சரி இப்படிதான் ஒரு தாவரத்தை பார்த்தால் இப்படி பார்த்தால் இப்படிதான் இருக்கும். இதுதான் கட்கோளம். இந்த இவ்வளவுதான் கட்கோளம். அஸ்தனோஸ்பியருக்கு மேல இருக்கு. இந்த கட்கோளத்துக்குள்ள 2 பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓடும் ஒரு பகுதி, மேல் மூடியும் ஒரு பகுதி இருக்கு. மேல் மூடியும் ஒரு பகுதி இருக்கு. ஸோ கட்கோளத்துல மேல் பகுதி மெல்லிய படை மண் தான் கட்கோளத்துல மேல் பகுதி. மண் தான் கட்கோளத்துல மேல் பகுதியா இருக்கும். சில இடத்துல ஆழமா இருக்கும், சில இடத்துல மெல்லிய படையாக இருக்கும். ஸோ கட்கோளத்துல ஒரு பகுதி தான் மண். நாங்க படிச்சோம் கட்கோளத்துல உபப்பிரிவு மலை, பாறை, மண் இதெல்லாம் கட்கோளத்துல உபப்பகுதி என்று படிச்சோம். ஸோ கட்கோளத்துல ஒரு உபப்பகுதி மண். அந்த மண் மனிதர் விவசாயத்துக்கு மிக முக்கியம். ஸோ விவசாயத்துக்கு இந்த கட்கோளம் முக்கியப்படுது. கட்கோளத்துல ஒரு பகுதி மண், அப்ப விவசாயத்துக்கு அந்த மண் முக்கியப்படுது. ஸோ அதுல மண் முக்கியம். உங்களோட டியூப்ல வடிவா இருக்கு புத்தகத்தில். 2வது பிள்ளைகள், இந்த கட்கோளத்துல இன்னொரு உபப்பகுதி பாறை. பாறை மனிதன்ற பல நடவடிக்கைகளுக்கு பயன்படுது. பாறைகள் உண்மையிலே மனிதருக்கும் பயன்படுது, இன்னும் பல விடயங்களுக்கு பாறை பயன்படுது. இப்ப நிலத்தோற்றங்கள்ன்ற உருவாக்கம் பாறையை மையப்படுத்தி கொண்டிருக்கு. நிலத்தோற்ற உருவாக்கம் சில இடங்கள்ல நிலத்தோற்றம் குத்துச்சாய்வு, சரிவு சாய்வு, மென்சாய்வு, பள்ளத்தாக்குகள், அப்படி ஒரு இடத்துல நிலத்துல சேப்பை தீர்மானிக்கிறது இந்த கட்கோளத்துல இருக்கிற பாறை. அப்ப உண்மையிலே பாறைகள் மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருக்குது. அதுவும் கட்கோளத்துல ஒரு பகுதி. அதே மாதிரி பிள்ளைகள் கட்கோளத்துல இருக்கிற பாறைகள்ல இருந்து பல கனியங்கள் எடுப்பாங்க. கனியங்கள் பெட்ரோலியம், சரி பெட்ரோலியம், அடையல் பாறை கட்கோளத்துல ஒரு பகுதி, மண், பாறை, மலையெல்லாம். ஸோ பெட்ரோலியம் அடையல் பாறைகள்ல இருந்து எடுப்பாங்க. பல கனியங்கள் நாங்க பிரதானமான பெருமதியான கனியங்கள் அவ்வளவும் நிலத்துக்கு கீழே இருந்துதான் தோண்டி எடுக்கிறோம். ஸோ அது கட்கோளத்துல இருந்தால் எடுக்கிறோம். ஸோ கட்கோளத்துல பல பகுதிகள் நிறைய கனிமங்கள் பெறப்படுது. பெட்ரோலியமோ நிலக்கரியெல்லாம் ஒரு பாறை. நிலக்கரின்னு சொல்றது ஒரு பாறை கட்கோளத்துல ஒரு பகுதி. ரைட். அப்ப இப்படி முக்கியத்துவம் இருக்குது. பிள்ளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க புவித்தொகுதியில ஒரு செக்ஷன் தான் படிச்சோம், அது சின்ன செக்ஷன் கட்கோளம். உண்மையிலே இதையும் சேர்க்கலாம் பிள்ளைகள். இன்னொரு செக்ஷனை நான் உங்களோட புத்தகத்துல போடையில நீங்க இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். கட்கோளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாநில நடவடிக்கை, பாதிப்பை ஏற்படுத்தும் மாநில நடவடிக்கை ஏற்படுத்தும். இது உங்களோட புத்தகத்துல போடையில இதை சேர்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இது எங்க சிலபஸ்ல நேரடியா போடையில எனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கட்கோளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மனித நடவடிக்கை ஒரு 3 நடவடிக்கை பார்ப்போம். 3 நடவடிக்கை. 4 நடவடிக்கை பார்ப்போம். அதுல விருப்பமான 3, எக்ஸாமுக்கு 3 தான் பெரும்பாலும் எங்களுக்கு கேட்கறது இருக்கட்டும். கட்கோளத்துல பாதிப்பை ஏற்படுத்துற மாநில நடவடிக்கை. முதலாவது கட்கோளத்துல பாதிப்பை ஏற்படுத்துற மனித நடவடிக்கை காடழிப்பு. மனிதர்களுடைய
பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழிக்கிறது கற்கோளத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். காடழிக்கிறதால மண்ணரிப்பு ஏற்படும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம். ரெண்டாவது பிள்ளைகள், நிலத்துக்கு கீழே தான் பிள்ளைகள் பெருமதியான கனிய வளங்கள் இருக்கும். தங்கமோ பெட்ரோலியமோ இரும்போ ஏதோ நிலத்துக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன செய்வாங்க, இதை தோண்டி நிலத்தை தோண்டி கற்கோளத்தை உடைச்சி தான் இந்த கனியங்களை வெளியெடுப்பான் மனிதன். ஸோ அதை சொல்றது சுரங்கம் தோன்றுறது. உள்ள இருக்கிற பெருமதியான வளத்தை, பூமிக்குள்ள இருக்கிற பெருமதியான வளத்தை எடுக்கிறதுக்கு சுரங்கம் தோன்றும். அதனால கற்கோளம் மோசமாக பாதிக்கப்படுது, மோசமாக பாதிக்கப்படுது. சோ சுரங்க அகல், சுரங்க அகல். அடுத்தது விவசாய நடவடிக்கை. விவசாய நடவடிக்கை விவசாய நடவடிக்கைன்னு சொல்லும் போது பிள்ளைகள், கற்கோளத்தில் ஒரு முக்கியமான பகுதி மண். மண் விவசாயத்துல பயன்படுத்துறாங்க கெமிக்கல், ரசாயன பொருட்கள் விவசாயத்துல பயன்படுத்துறோம். அந்த ரசாயனம் மண்ணுல கலந்து மண்ணை பாதிப்படைய செய்யும். மண்ணில் இருக்கிற மண்புழு அதெல்லாம் செத்து போகுது, மண்ற ஊட்டம் குறையுது, மண் வளம் இல்லாம போகுது. ஏன்னா அப்ப கெமிக்கலை மண்ணுல விவசாயத்துக்காக கொட்டும் போது அந்த மண் பாதிப்படையுது. மண் பாதிப்படையுதுன்னா கற்கோள பாதிப்படையுது. ஏன்னா மண் கற்கோளத்துல ஒரு பகுதி. ரைட். அடுத்தது சொல்லலாம் பாரிய கட்டிடங்கள். பாரிய கட்டிடம் நிறைய சொல்லலாம் பிள்ளைங்க. பாரிய கட்டிடங்கள் தோன்றது. அடுத்தது அணுகுண்டு பரிசோதனை, நிலத்துக்கு கீழே மேற்கொள்கின்ற அணுகுண்டு பரிசோதனை, இதெல்லாம் கற்கோளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நாளா பிரிச்சு படிச்சு கொண்டிருக்கிற புவி தொகுதியை ஒன்று கற்கோள செக்ஷன், அது படிச்சுட்டோம். கற்கோளம் என்ன, அது ஒரு படத்துல கீறதுக்கு படிச்சோம். ரெண்டாவது கற்கோளத்துல முக்கியமான பண்புகள் சிலது. மூன்றாவது கற்கோளத்துல முக்கியத்துவம், கற்கோளத்துக்கு ஏற்படுற பாதிப்பு, மனுஷரால கற்கோளத்துக்கு ஏற்படுற மோசமான பாதிப்பு. ரைட். அடுத்த வகுப்புல வளிக்கோளம் படிப்போம். இந்த புவி தொகுதின்னு சொல்ற பாடத்தோட நாங்கள் அங்கே இன்னொரு வகுப்பை போட்டு வேகப்படுத்தி கொண்டு போவோம். தயவு செய்து 2027 பிள்ளைகளுக்கு வகுப்பு நடக்கிறத தெரியப்படுத்துங்க. ரைட். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. 077 31 48 264. ஓகே. 2026 பிள்ளைகள் குட் நைட். 2026 எங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிய அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே பிள்ளை, குட் நைட். 2026 25 நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். இருக்கலாம் 8 மணிக்கு. ஓகே.